இப்படம் உண்மை கதையை அடிப்படையாகக் கொண்டு எடுக்கப்பட்டது. 1989இல் ஜப்பானைச் சேர்ந்த ஜுன்கோ ஃபுருடா என்ற பெண் யகுசா என்ற கொள்ளை கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்தார். இது நடந்து 37 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஆனால் இன்றும் இது போன்ற வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படத்தில் ஜுன்கோ ஃபுருடா யாழ் என்ற கதாபாத்திரமாகவும் யகுசா ஓநாட் கும்பல் என்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அன்று அவளுக்காக யாரும் வரவில்லை. ஒருவேளை அவளுக்கு காதலன் இருந்திருந்தால், தன் காதலிக்காக ஒரு காதலன் வந்தால் என்ன ஆகும் என்பதே இக்கதை. இப்படத்தை ஜுன்கோ ஃபுருடாவிற்கு சமர்ப்பிக்கிறேன். ஆதிசிவன் ஊழி முதலகரன் காலகரவை அணிந்தாடுகிற அனந்த பாதன் காதலுடன் கை தொழுவர் கவலை நோயை கடுகியடி தருள் பொழியும் ககன நெஞ்சன் இந்த பொட்டி இத்தனை எங்க இருந்துச்சு? நான் பார்த்ததே இல்லையே. இது தாத்தாவோட பொட்டிரா. ஆனா இதையே மறைச்சு வச்சிருந்தாரு. உள்ள செஸ் போர்டு இருக்கா பார்க்கலாமா? என்னதுக்கு அது? ஏதோ டைரி மாதிரி இருக்கு. படிக்கலாம். அப்ப செஸ் அது அப்புறம் விளையாடிக்கலாம். வைணவமும் சைவம். எழுதியவர் பாண்டுரங்கன். மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே. என்னென்னமா இருக்கேடா. இங்க இருந்தா கதைன்னு நினைக்கிறேன், கேளு. மனிதனின் வடிவுதான் சிவலிங்கம், அந்த மனிதனின் வடிவுதான் சிதம்பரம், சிவனின் வடிவுதான் நடனம் பரதம், சிவன் ஆடும் ஆட்டமே திருக்கூத்து. கதை: குருதேவ பிரம்மராயர், அவருக்கு ஒரு மகன் ஒரு மருமகள். பாண்டுரங்க சாஸ்திரி, பார்வதி தேவி அவர்களின் பெயர். இவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் வீரகவி, இளையவன் ஹரிச்சந்திரன். இவர்களுக்கு நீண்ட நாட்களாக பிள்ளைகள் மீது ஒரு கனவு. தம் பிள்ளையை ஒரு சிவனடியாராக மாற்ற வேண்டும் என்ற கனவு. குருதேவரும் சரி, பாண்டுரங்கனும் சரி, தனது பிள்ளைகளுக்கு இடையே கூட பிரிவு வரக்கூடாது என்று ஒருவனுக்கு சிவனின் பெயரையும் இளையவனுக்கு பெருமாளின் பெயரையும் வைத்தனர். பிள்ளைகள் சிறுவயதாக இருக்கும் பொழுதே தாய் தந்தையர் இறந்து விடுகிறார்கள். கதையே என்னது? பாண்டுரங்கன்னு சொன்னா அவரை செத்துட்டாருன்ற? ஒருவேளை அவர் பேர்ல வேற யாராச்சும் எழுதியிருக்கலாம். அதன் பிறகு குருதேவர் தான் பிள்ளைகளை வளர்க்கிறார். நிறைய இருக்குது. நம்ம மொத்தமா வேற ஏதாவது பேஜ் படிக்கலாம். என்னடா இங்கே ஏதோ எழுதியிருக்கு? சரி, அதை விடு. இதான் கதை நினைக்கிறேன். இதை படி. 1984 பரமேஸ்வரநல்லூர். அது எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சியில் இருந்த காலகட்டம். சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் பல சர்ச்சைகள் நடந்து கொண்டிருந்தது. சிவன் கோவில் அதிகமாக இருந்ததால் என்னதான் பல நூற்றாண்டு கடந்தாலும் இன்னும் ஒரு சிலர் அல்ல பல பேர் சிவன்தான் பெரியவர், பெருமாள் தான் பெரியவர் என்று அடித்துக் கொண்டிருந்தனர். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த ஊர் வைணவர்கள் பெருமாளை தரிசிக்க பல மைல் நடந்து சென்றுதான் வணங்கினர். ஊரில் இருந்து கோவிந்தராஜ பெருமாள் கோவில் வெகு தொலைவில் இருந்தது. மற்றொரு பக்கம் செருப்பணிவதற்கு மேலினத்தவர் கீழினத்தவர் என்ற பிரச்சனை போய்கொண்டிருந்தது. நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படம் 100 நாட்கள் திரையரங்கில் ஓடியது. என்னதான் கதைன்னு ஒன்று இருந்தாலும் ஒரு ஊர்னா அந்த ஊரில் ஒரு வில்லன் இருப்பால. ஆனால் இந்த பரமேஸ்வரநல்லூரில் ஒரு வில்லன் கூட்டமே இருந்துச்சு. அதோட பேர்
ஓநாட். 1902 வடநாட்டில் இருந்து வந்த ஒரு திருடர் கூட்டம். குத்து வரிசை என்ற தற்காப்பு கலையை மட்டுமே நம்பி சிதம்பரத்திற்கு வந்த கூட்டம். அப்போதைய ஆங்கிலேய மன்னர்களுக்கு போர்க்காலத்தில் மட்டும் உதவி கொண்டிருந்த ஒரு கூட்டம். எந்த ஒரு ஆயுதமும் இன்றி வெறும் கைகளால் எதிர்களை தாக்கக்கூடிய தற்காப்பு கலையை கற்றிருந்தனர். தங்களுக்கு தானே ஓநாட் என்ற பெயரை சூட்டிக் கொண்டது. இதன் அர்த்தம் 893 என்ற எண்களை குறிக்கும். அவர்கள் போருக்கு செல்லும் முன் மது அருந்துவதும் அவர்களின் பிரியமான சீட்டு விளையாடுவதையும் பழக்கமாக வைத்திருந்தனர். அந்த விளையாட்டில் இந்த எண்கள் வந்தால் தோல்வி அடைந்ததாக அர்த்தம். அது ஒரு துரதிர்ஷ்ட எண். அதனால் தான் அதையே தங்களுக்கு பெயராக வைத்துக் கொண்டனர். அவர்களை எதிர்ப்பவர்கள் வாழ்க்கை மரணமே. சுதந்திரத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு சென்று விட்டனர். இந்த கூட்டத்தால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. போரும் இல்லை, பிழைப்பின்றி தவித்தனர். சுத்துப்பட்டு ஊர்களை சூறையாடினர். அந்த ஊர் இளைஞர்களுக்கு மது பழக்கம் காட்டி அவர்களையும் திருட்டில் ஈடுபடுத்தினர். பெண்களை கடத்தி வெளிநாடுகளுக்கு விற்பது, அவர்களை தீய தொழிலில் ஈடுபடுத்துவது, ஒத்து வராத பெண்களை பலவந்தமாக கொடுமைப்படுத்திக் கொள்வது போன்ற மோச செயல்களை செய்து வந்தனர். இது சிதம்பரம் மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள ஊர்களுக்கும் பரவியது. போலீசார் கூட இவர்களை பார்த்து நடுங்கினர். இப்படியாக பல காலங்களாக அந்த ஊரை இந்த கூட்டம் ஆண்டு வந்தது. பரமேஸ்வரநல்லூர் சிதம்பரத்தில் இருந்து சற்று தொலைவில் இருந்ததால் பிராமணர்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தனர். ஓநாட் தங்களுக்கென்றே ஒரு கொள்கையை பின்பற்றி வந்தது. அதில் இருக்கும் ஆண்கள் உடலில் பச்சை குத்தி இருக்க வேண்டும், குத்து வரிசை தெரிந்திருக்க வேண்டும், அவர்களின் பாரம்பரிய சீட்டாட்டம் தெரிந்திருக்க வேண்டும். பெண்களை விபச்சாரியாக வளர்ப்பார்கள். அவர்களின் தற்போதைய தலைவன் ரேகன் பாய். சந்திரா, நீதான் ரொம்ப நல்லா ஆடுற, பாடுற, பார்க்கவும் நல்லா இருக்கிற. பேசாம பட்டணத்துக்கு கிளம்பி சினிமால வந்து ஒரு மோகன் மாரியோ அசோகன் மாரியோ வரலாம்ல. யாரா அவன்? மோகன் கதாநாயகன், அசோகம் வில்லன். ஓய், என்ன போய் வில்லன் ஆக சொல்ற? இதெல்லாம் நோக்கியா நல்லா இருக்கா? உனக்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிற? ஆமாண்டா, முன்னா சொல்றது சரிதான்டா. இப்பெல்லாம் வில்லனுக்கு தான்டா மவுசு. ஆமாடா. மாரப்பா, நம்ம வீரத்துக்கே ஒரு சவால் விடுறான் அந்த வேங்கையன்.
வெட்கம் வெட்கம் வெட்கம். விலங்க உடைச்சான், விடுதலை கொடுத்தான். அதனாலேயே இந்த மண்ணாங்கட்டி மக்கள் அவனையே தெய்வமா நினைக்கிறாங்க. தூக்கி எறிவாங்கடா, தூக்கி எறிவாங்க. அந்த வேங்கைய கூட்டத்தை வெட்டி போத குடிசைகளுக்கு தீவை. இரக்கம் இல்லாம எல்லா வகையிலும் அவங்கள பழி வாங்கு. போ போ. சங்கரே, என்னாச்சு? ஏன் முகம் இப்படி வாடி இருக்க? நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்டா. அவகிட்ட என் காதலை சொன்னேன். அவ என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அதான் சோகமாக இருக்கு. டிடி நண்பா, எனக்காக ஒரு உதவி பண்ணுறியா? அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்தா என் காதலை அவளுக்கு புரிய வைப்பேன்டா. எனக்காக அவளை அழைச்சிட்டு வரியாடா? நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டால மூலிகை சாராயம். அது நேற்று நம்ம ஓடானுக்கு மூலிகை ஏலத்துக்கு வந்துச்சு. அது உனக்கு விலையெல்லாம் வாங்கி தரேன்டா. அழைச்சிட்டு வரேன் நண்பா. நம்ம முன்னாக்கிட்ட கூட கேட்டு வரேன். வந்திருக்கு தானே? காதல்? நீ அந்த பொண்ணை உண்மையிலே காதலிக்கிறீல? ஆமாடா. உனக்காக நான் அழைச்சிட்டு வரேன். அவ கிட்ட உன் காதலை நீ புரிய வைக்கிற. இருக்காங்கடா உன் காதலுக்காக தான். சீட்டா போறா பாட்ட. சரி இருதோ, இங்கதான் இருக்குதோ, கேளு. அவன் பெயர் வீரகவி, அவள் பெயர் யாழ். இவர்களின் காதல் கதை. शान्त्यध्यायः हरिः ॐ ऋचं वाचं प्रपद्ये मनोजजुः प्रपद्ये सामप्राणं प्रपद्ये चक्षुः श्रोत्रं प्रपद्ये वागो जहासहौजो मयि प्राणापानौ जन्मे छिद्रं चक्षुःखोरेदयस्य मनसो वापि प्रेणं बृहस्पतिर्मे तद्दधातु तन्नो भवतु भुवनस्य जस्पतिः. சிவத்தை கண்டு சிவத்தை உண்டு சிவத்தை பருகி சிவத்தை சுவாசித்து சிவத்தை ஜீவித்து சிவத்தால் கலக்க உள்ள சிவகருணையால் சிவத்தை நம்பினார்க்கு என்றென்றும் இன்பமே. சரணம் சரணம் எம்பெருமான ஐயனே. சிவபெருமான் எடுத்த அவதாரங்கள் மொத்தம் 19 அவதாரங்கள். எப்பெல்லாம் தீமை அதிகரிச்சு நன்மை குறையுதோ அப்பெல்லாம் சிவபெருமான் ருத்ர ரூபமாய் மாறி இந்த அவதாரங்கள்லாம் எடுப்பார். வீரகவி, அஸ்வத்தாமனும் துர்வாச முனிவரும் கூட சிவனோட அவதாரங்கள் தானே? ஆமா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காரணங்களுக்காக சிவபெருமான் எடுத்த அவதாரங்கள் தான் இந்த 19 அவதாரங்கள். அவர் எடுத்த அவதாரங்கள்லயே ரொம்ப உக்கிரமான கோபமான அவதாரம்னா அது வீரபத்ர அவதாரம் தான். பிரம்மதேவரோட மகனான தக்ஷன் ஒரு யாகம் வளர்க்கிறான். அந்த யாகத்துக்கு உலகில் உள்ள தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் கூப்பிடுறான். ஆனா சிவனை மட்டும் அவன் அழைக்கவே இல்லை. இதை கேட்க போன சிவனோட மனைவியான சதியையும் அவன் ஆணவ பேச்சால அவமதிச்சு உதாசீனப்படுத்திடுறான். இதனால சதி அந்த யாகத்திலேயே விழுந்து இறந்துடுறாங்க. இதை அறிஞ்ச சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுறார். அந்த ருத்ர தாண்டவத்துல அவர் ஜடாமுடியிலிருந்து பிறந்தவர் தான் வீரபத்ரர். வீரபத்ரர் சிவபெருமானோட ஆணைக்கு ஏற்ப தக்ஷனோட படைகள் எல்லாத்தையும் கொன்னு தேவர்கள்ல யாரெல்லாம் சிவபெருமானுக்கு எதிராக அந்த யாகத்துல கலந்துக்கிட்டாங்களோ அவர்களையும் அழிச்சு யாகத்தையும் தடுத்து நிறுத்துறாரு. கடைசியா தக்ஷனோட தலையை வெட்டி சிவபெருமான் பாதத்துல வைக்கிறார். சிவபெருமான் கோவம் அப்பையும் தனியல. திருமால் வந்து தக்ஷன் ஒருவன் செஞ்ச தவறுக்காக எல்லாரையும் தண்டிக்கணுமான்னு கேட்க கொஞ்சம் மனமிறங்கின சிவபெருமான் தேவர்கள் எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு தக்ஷனோட மனைவியான வேதவள்ளி அங்கு வர அவங்க கேட்கவும் சரின்னு சிவபெருமான்
தக்ஷனை உயிர்ப்பிக்கிறாரு. ஆனா தக்ஷனோட தலை யாகத்தீயிலே விழுந்து எரிஞ்சிருச்சு. அதனால தக்ஷனுக்கு ஒரு ஆட்டுத்தலையை பொறுத்துறாரு. எல்லாரையும் உயிர்ப்பிச்சாலும் சதியை மட்டும் அவரால் உயிர்ப்பிக்க முடியல. தீயில விழுந்த சதியோட உடம்ப கையில் எடுத்துக்கிட்டு 3 லோகத்தையும் சுத்தி வராரு. விஷ்ணு பகவான் இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்ல, அவரோட விஷ்ணு சக்கரத்தால அந்த உடலை தகர்க்கிறாரு. அது 51 துண்டுகளா பூமியில விழுகுது. அந்த துண்டுகளை தேடி சிவபெருமான் பூமியில ஒரு பித்தனை போல அலைஞ்சார்னு இதிகாசங்கள் சொல்லுது. அந்த 51 துண்டுகள் எங்கெல்லாம் விழுந்துச்சோ அங்கெல்லாம் சிவபெருமான் சக்தி பீடங்கள் எழுப்புறாரு. அந்த சக்தி பீடங்கள் தான் உலகில் உள்ள ஒவ்வொரு ஊரிலும் உள்ள பார்வதி தேவியோட ஸ்தலங்கள். அந்த சக்தி பீடத்துக்கு சிவபெருமான் ஒவ்வொரு காலபைரவரையும் அமைச்சு காவலுக்கு வைக்கிறாரு. இப்படிதான் வீரபத்ர அவதாரம் உருவாச்சு. இந்த அவதாருக்கு அடுத்து உருவாகிறது தான் காலபைரவ அவதாரம். மனிதனாக பிறந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் ஆணவத்தால் அவங்க தவறு செஞ்சாங்கன்னா அவர்களை அழிக்க சிவபெருமான் வீரபத்ர அவதாரம் எடுத்து வருவாருங்கிறது தான் நம்ம புராணங்கள் நமக்கு சொல்றது. நான் வீரகவி. குருதேவா. வணக்கம் குருவே. அம்பி, நான் வரதுக்கு முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சிட்டியாடா? ஆமா குருவே, அண்ணா பத்ரா அவதாரத்தை பத்தி பேசியிருந்தார். தட்ச ஏகம் தானே? ஆமாம் குருவே. குருவே, சீக்கிரமா நம்ம அண்ணா சிவனுக்கு பூஜை செய்ய வந்துருவார். அபிஷேகம் ஆரம்பிச்சுட்டா நீங்க போங்க. சரி குருவே. என்ன சொக்கநாதரே, இன்னைக்கு நீங்க காலையிலேயே வந்துட்டீங்க? நீங்க போங்க, நான் வரேன். ஸ்ரீரங்கத்துக்கு நான் பரதம் ஆட போறேன். கோவில்ல இல்லைன்னு தேடாதீங்க. யாழ் கழைமகளை 2 விழிகளில் கொண்டவள். அவள் கால் சலகையின் ஒளி கூட 7 சுரம் பாடும். அவள் பேச்சிலே யாழிசை கேட்கும். அம்பாளின் திருவுருவமே அவள்தான். யாழ் வீரகவியின் யாழ். குருதேவருக்கு வீரகவி அந்த வீரபத்ரனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இது குருதேவர் ஆசை மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரின் ஆசையும் இதுவே. ஆனால் வேதங்களை முற்றும் கற்று தேர்ந்த பிறகுதான் வீரபத்ரனுக்கு மட்டுமல்ல அந்த சிவனுக்கே பூஜை செய்வேன் என்றான் வீரகவி. வீரகவி மந்திரங்கள் சொல்லி கடவுளை பூஜை செய்தால் அந்த சிவனுக்கே மனமிறங்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. ஓம் கணநாதனே போற்றி. 5 கரத்தனையானை முகந்தனை இந்தி இளம்பரை போலுமை தனி நந்தி மகந்தனி ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பாலும் தெளித்தேனும் பாங்கும் பருப்புமிவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சில் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எமக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஒரு பிள்ளையாண்டா வாழ்ந்து வந்தானா? செய்யாதவனா யாருடா இது? டேய், யாரா அவன்? நான் தான்டா அது. கதையை கேள்றான். அவன் தமைய ஒருவுல வந்தது ஏமனா. சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு. அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லி
அச்சோச்சோ, நேரம் ஆயிடுச்சே. போச்சு 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 போச்சு. ஓ, அண்ணா ஆத்துக்கு வந்திருப்பாரு, அண்ணா ஆத்துக்கு வந்திருப்பாரு. கேட்டியாடா? சரி, போனது போச்சு, நல்லா இருந்தது நாசமா போச்சு. ஓய் இந்த ஓய், நாருதா பாரு. நல்லா வாசனையா வருது. போச்சு போச்சு. ஏலே ஹரிச்சந்திர, வாழைங்க. சோ ஒரு வேற. என்ன மாமா? காத்தாலே எங்களே போயிட்டு வர? பக்கத்துல நீர்ப்பந்தல் போட்டிருக்கா மாமா, அதான் போயிட்டு சத்த நீர் அருந்திட்டு வரேன். வாத்தியார் பேர்ல தான்ல போட்டிருக்காங்க. ஆமா மாமா, ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்ல நல்லா இருக்குன்னு நம்ம மக்கள் எல்லாருமே பேசுறாங்க. அதான் மாமா. ஏ ஹரிச்சந்திர, வாழைங்க. வாழை வாழை. என்ன மாமா? நல்லவனுக்கு நல்லவன்னு சினிமா கோட்டையில தலைவர் படம் வந்திருக்காமல? ஆமா, நல்லா இருக்காமலே. மத்தியான காட்சிக்கு நீ நானும் போலாமா? மாமி வீட்டுல இல்ல, அவ கிடக்குறா. வாழை நம்ம 2 பேரும் போவோம். மாமி மாமி. டேய் டேய் டேய், அவளை ஏன்டா இப்ப கூப்பிடுற? மாமி இங்க பாருங்க, அமைதியா மாமா இந்த இருடா. படத்தை கூப்பிடுறார். அமைதியா இருடா, அவளை ஏன்டா கூப்பிடுற இப்ப? நான் கிளம்புறேன். ஏலே வாழை, ஒரு வாய் சாப்பிட்டு போ. வாழை, என்ன சாப்பாடு மாமா? உங்க மாமி கோழி அடிச்சு குழம்பு வச்சு கருவாடு வறுத்துருக்காளே. பருப்பு சாம்பார்னு பார்த்தா கருவாடு. அபச்சாரம் அபச்சாரம், வாயில கட்டுவோம். என்ன பையன் சாப்பிட கூப்பிடுறேன்? ஏலே வாழை எங்க? சரி, எங்க ஆத்துக்கு தானே போற? இல்ல மாமா, பக்கத்து சுடுகாட்டுல வெட்டியா வரலையா, அதான் போயிச்சு. அந்த பணத்தை எரிச்சிட்டு ஒரு ஹோமம் பண்ணிட்டு வரலாம்னு போறேன். நீங்களும் வரையலா? வேலையை பாருங்க. சுடுகாட்டுக்கு போக வரவாங்கல்ல, ஒரு ஐயருட்டு பிள்ளையா மாதிரியா பேசுறான்? என்ன பேச்சு? ஏலே, ஊருக்குள்ள செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் ஐயங்கார், நீங்க செருப்பு போடலாம் ஊருக்குள்ள. ஆனா இங்க ஏண்டி வயலுக்கு போகணும், நேரம் ஆகுது, சாப்பாடு எடுத்து வையடி. என்ன இங்கெல்லாம் மழையே இல்லை? இங்கேதான் இருக்கிறாங்களா? சொக்கநாதா, அங்கே நில்லு. குளிக்காம கோயிலுக்குள்ள வராத. எங்க போய் ஊர் சுத்தி விட்டு வருகிறாய்? இல்ல அண்ணா, நம்ம முன்னாதான் வர சொன்னோம். நம்ம பண்ணையாரு ஊர் மக்களுக்கு எதிராக போற விதிமுறைகள்லாம் எதிர்த்து நம்ம மக்களை எப்படியாவது உயர்த்ததுன்னு தான் நாங்கள் நண்பர்கள் எல்லாம் கூடி பேசிகிட்டு இருந்தோம். முதல்ல அந்த முன்னாவோட சேர்க்கையை நீ தவிர்க்கணும். தாடியும் மீசையும் இதில் கூத்தாடி மாதிரி துணி வேற போட்டிருக்க. இல்லை அண்ணா, சினிமாக்காரங்களாம் இப்போ இந்த மாதிரி தான் துணி போடுறாளாம். அவா போடுவா. சினிமாவில் எது செஞ்சாலும் நீயும் அதே செய்வியா? இல்லை அண்ணா, முன்னாதான் சொன்னா, நான் பார்க்க கதாநாயக மாதிரி இருக்கேண்ணா. பட்டணத்துக்கு போய் சினிமாவுக்கு போனா பெரிய நடிகனா வருவேன்னு சொன்னான்னா. உன்னை இப்படிலாம் நம்ப வச்சிருக்கேண்ணா அந்த முன்னா. ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு அம்மா படத்துக்கு விளக்கேற்றி வை. ஓ வரேன். நான் பொல்லாதவன், நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன்,
கைகட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆகாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். டாடாடோடோடோடோ. இந்த வீட்டில் 2 பெரியவா இருந்தோம், நான் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்குது. பிள்ளையாண்டா குளிப்பானி அதெல்லாம் கிடையாது. கருணா, நீ எங்க இங்க? உனக்காக தான் ரொம்ப நேரம் காத்திருக்கேன்பா. இந்தா ஓய், அண்ணா கோயில்ல தான் இருக்க, ஆத்துக்கு வந்துட போற, நீ முதல்ல கிளம்பு. ஓய், அவர் வீட்டுல இருந்து தெரியும் நண்பா, அதான் தானே வந்தேன். சரி என்னன்னு சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பும். ஒண்ணும் இல்லை நண்பா, புதுசா படம் வந்திருக்கு. அப்பா 2 பேரும். படம் பேரு நல்லவனுக்கு நல்லவனா? அதெல்லாம் தெரியும் நண்பா, போவோம். படம் பேரு கூட தெரியாம யாரு அந்த மாமா தானே கூப்பிட்டார். உனக்கு அப்புறம் நண்பா தெரியும். இப்பதான் நான் வர வழியில என்கிட்ட கேட்டார், உன்னையும் விடலையா அவர்? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, ஜோடியா போயிட்டு வாங்க 2 பேரும். நீயும் வாடா. நான் வரல, அண்ணாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நீங்க போயிட்டு வாங்க. ஏன்டா இப்படி பண்றது? நீ 10 கூட வருவானா? மில்லுகார் புதுசா சாராய கடை தந்துருக்காரு, எல்லாம் வெளிநாட்டு சாராயம். ஒரு பாட்டில் சாராயம் 25 ரூபாய். 25 ரூபா? எப்படியாவது அதுக்கு மட்டும் பணம் தயார் செஞ்சிரு. வெளிநாட்டு சாராயம்? சரி, வீட்டுல தானே எடுக்க போற? ஒண்ணு மாதிரி என்ன நினைச்சியா? ஓய், இந்த திருடுறது போய் சொல்றதா உங்ககிட்ட வச்சுக்கோ. இரும்படிக்கிற வேலைக்கு போய் தான் ஏதாவது பார்க்கணும். சரி, கோபப்படாதரா, தெரியாம சொல்லிட்டேன். சரி நண்பா. நல்லவனுக்கு நல்லவன் தான். இந்த பரமேஸ்வர் நல்லூர்லேயே நல்லவனா அது இந்த ஹரிச்சந்திரன் தான். படம் பார்க்க போறாங்க, படம். வீரக்கவியின் சிறப்பு. இல்ல 2 இருக்கே, எது படிக்கலாம்? இதுல இருந்து படி. விஷ்ணு ஆழ்வார் என்ற வைணவர். சரி, சீக்கிரம் வந்துடுறேன், நீங்க பாருங்க. வைணவனே, வழியை விட்டு விலகி போ. சிவபக்தனே, நீ வழியை விட்டு விலகிச் செல். எம் சிவனை பற்றி பேசும் உரிமை கூட உமக்கு கிடையாது. சரிதான், நான் சிவனை பற்றி பேச மாட்டேன். என் நாராயணனை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன். உலகில் சிறந்தவர் ஹரி மட்டுமே. இல்லை, உலகில் சிறந்தவர் என் அப்பன் சிவன் மட்டுமே. உலகில் உள்ள உயிர்களை காப்பது என் ஹரிதான், உன் சிவன் இல்லை. உயிர்களை படைத்து காத்து அழித்து அதுக்கு முக்தி தருவது என்றுமே என் அப்பன் சிவன் மட்டுமே. வைணவனே, உமது ஹரி இல்லை. ஹரிதான் சிறந்தவர், சிவன்தான் பெரியவர். ஹரிதான் சிவன் பக்தனே, சிவன்தான் ஹரிதான். என்ன வீரக்கவி, சொல்லுங்க ஆழ்வாரே. ஹரியும் அவனே, சிவனும் அவனே, எமக்குள்ளும் அவனே, உமக்குள்ளும் அவனே. வாருங்கள். எப்போது இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கா, எப்பதான் இவெல்லாம் மாற போறாளோ. சரிதான் நண்பா, ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. இதெல்லாம் இவாக்கு எப்ப தெரிய போகுதுன்னு தெரியல. நண்பா, மறந்தே போயிட்டேன். ஆத்துல அம்மா பெருமாள் நைவேத்தியம் செஞ்சா, இந்தாங்கோ. பெருமாள் நைவேத்தியமா? நீ எடுத்துக்கோ, நானும் உனக்கு கொஞ்சம் தரணும், நானும் மறந்து போயிட்டேன். மாமா வாங்கிட்டு வந்தான்.
சரி, வைதேகி எப்படி இருக்கா? வைதேகி நன்னா இருக்கா. நேத்து கூட ஆத்துக்கு வந்துட்டு போனான். இப்பவே திருமணங்களை வந்துருச்சு ஆழ்வாருக்கு முகத்துல. எப்போ நோக்கும் வைதேகிக்கும் கல்யாணம்? கூடிய சீக்கிரம் ஸ்ரீரங்கத்துல. ஸ்ரீரங்கம். முகம் மாறுதே, யார் அது? என் யாழிசை பெயர். கோவில்ல பரதம் ஆடுற பெண். அவளுக்கும் இஷ்டம்தான், எனக்கும். அவளுக்கு பரதத்தின் மேல் பிரியம், எனக்கு என் அப்பன் மேல் பிரியம். நண்பா, வர சிவராத்திரி அன்னைக்கு நீ தில்லைக்கு வரணும். எதுக்கு? யாழ் பரதம் ஆடுற. வருஷம் எல்லா சிவராத்திரி அன்னைக்கும் அந்த நடராஜர் முன்னாடி யாழ் பரதம் ஆடுவான். அந்த அம்பாலே ஆடுற மாதிரி இருக்கும். நீ நிச்சயம் வரணும் நண்பா. கண்டிப்பா வரேன். நான் தில்லைக்கு வந்தா சைவர்களிடமிருந்து வீரக்கவி தான் அடியனை காப்பாற்றணும். சித்தமெல்லாம் எமக்கு சிவமயமே, எம்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சரி, நான் கிளம்புறேன். வரேன் நண்பா. எங்க? யாழை பார்க்க. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. யாருக்காகவோ ரொம்ப நேரமா காத்திருக்க மாதிரி தெரியுது. ஆமா, கண்ணனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். பரதம் ஆடியே அழைச்சப்ப கூட வராத உங்க கண்ணன் இப்ப வந்துட போறாரா? யார் சொன்னா கண்ணன் வரலன்னு? நான் பரதம் ஆடுறத பார்க்க கண்ணன் வந்தார். அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. ஆனா நான் பார்த்தனே, ஒரு ஓரமா இருந்து என்னையே பார்த்துட்டு இருந்தார். சரிதான், யார் அன்போட கூப்பிட்டாலும் உங்க கண்ணன் தான் ஓடி வந்துருவாரே, குறும்புக்கார கண்ணன். ஸ்ரீரங்கத்துல பரதம் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க தான் வரவே இல்லை. நான் இல்லைன்னு தேடினீங்க போல. என்கிட்ட வழி சொல்லிட்டா. தேடி இருக்கலாம். நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. நான் கிளம்புறேன். வீரகவி, வர சிவராத்திரி அன்னைக்கு தில்லையில பரதம் வந்துருங்க. உங்க கண்ணனையே கூப்பிட வேண்டியதானே? நான் என் கண்ணனை தான் கூப்பிடுறேன். ராதை கூப்பிட்டு கண்ணன் வர மாட்டேன்னு சொல்லுவாரா? அப்ப கண்டிப்பா வரணும். யாழோட பரதத்தை பார்க்க நான் இல்லாம எப்படி? கண்டிப்பா வரேன். நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். பரதம் முடிஞ்சோடனே நடராஜர் சன்னதிக்கு வந்துருங்க. உங்ககிட்ட பேசணும். என்னன்னு இப்பவே சொல்லலாமே? தில்லையில தான் சொல்லுவேன், வந்துடுங்க. வீரகவி திருவண்ணாமலையில சிவராத்திரிக்காக ஒரு மகா யாகம் வளர்க்கிறோம். அந்த மகா யாகத்துக்கு எல்லா சிவபக்தர்களையும் வர சொல்லி அழைப்பு வந்திருக்கு. இதுக்கு நாம போகணும். சிவராத்திரி அன்னைக்கு நாம இங்க இருக்கணுமே, கோவில்ல வேலை இருக்குல்ல. யாகம் சிவராத்திரிக்கு முதல் நாள், நாம மறுநாள் காலையில இங்க வந்துடலாம். சரி, இந்த நாள் தான் அது. திரு அண்ணாமலைக்கு புறப்படுங்கள். சடை முடி
கொண்ட நம சிவாய பிறைமதி கொண்ட நம சிவாய உருவரு இல்ல நம சிவாய மலையோனே நம சிவாய ஓம் சடைமுடி கொண்ட நம சிவாய பிறைமதி கொண்ட நம சிவாய உருவரு இல்ல நம சிவாய என்னடா ஊரோட பொறுப்பு சிறப்பு பருப்புன்ட்டு மாத்துக்கா அது ஒரு 10 பக்கத்து வாட்டம். இருடா கத்தாத சும்மா. இதான் கேளு. இது அந்த நாள் மட்டுமல்ல, ஒரு மகா பாவிகளின் கயவர்களின் கையில் ஒரு மான் சிக்கி தவிக்கப் போகும் நாள். அன்று ஹரிச்சந்திரனின் நண்பன் சங்கர் ஒரு பெண்ணை அழைத்து வரச் சொன்னானே, அந்த பெண் வேறு யாரும் அல்ல, யாழ்தான். சங்கர் ஹரிச்சந்திரனிடம் காதலிப்பதாக கூறிய அனைத்துமே பொய். உண்மையில் நடந்தது என்னவென்றால், அன்றொரு நாள் யாழ் பரதம் முடித்து வரும் வழியில் சங்கர் யாழிடம் சென்று அவளை காதலிப்பதாக கூறினான். ஆனால் அதற்கு யாழும் தனக்கு பரதம்தான் உயிர் என்றும் இந்த காதல் வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் கூறிவிட்டாள். அவள் அப்படி கூறியதற்கு காரணம் ஒன்றுதான். அது என்னவென்றால், அவள் ஏற்கனவே அவள் மனதில் வீரகவியை நினைத்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பரதமும் வீரகவியும் ஒன்றுதான். அதனால்தான் அவள் சங்கரின் காதலை மறுத்தாள். கோபமாகவோ திமிராகவோ பதில் கூறவில்லை. தன்மையாக என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிதான் சங்கரின் காதலை மறுத்தாள். ஆனால் அந்த மோசக்காரன் சங்கரோ ஓனார் கும்பலில் இருக்கும் மாணவத்தில் அவளுக்கு அழகி என்ற திமிரு அந்த அழகை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். மற்ற நண்பர்களை கூட்டு சேர்த்து கொண்டு ஹரிச்சந்திரனை ஏமாற்றி அழைத்து வர சொன்னான். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்டா, எனக்காக அவளை அழைச்சிட்டு வரையாடா. நீ இந்த பொண்ணை உண்மையிலே காதலிக்கிறீல? ஆமாடா. நோக்காக நான் அழைச்சிட்டு வரேன். அழைச்சிட்டு வா, புரிய வைக்கிறேன் காதலை. ஹரிச்சந்திரனும் அழைத்து வந்தான். அதான் இங்கேதான் சொன்னாங்க. சரி சத்த நீங்க இங்கேயே நில்லுங்கோ, நான் கோயிலுக்கு போயிட்டு மண்டப சாவி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கேயே நில்லுங்கோ. பிறகு என்ன நடக்கும், என்ன நடந்தது என்பது அந்த கயவர்களுக்கே தெரியும். என்னடா எதுவுமே இல்ல? ஆமாக்கா எதுவுமே காணும். நல்லா பாரு. இந்த இருக்கு 44 நாட்கள் சித்திரவதை. வீரகவியும் குருதேவரும் ஊரிலிருந்து வந்துவிட்டனர். வந்து பார்த்தால் யாழ் இல்லை. தில்லையில் பரதமும் நடைபெறவில்லை. யாழை காணவில்லை. அவள் எங்கு சென்றாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. வீரகவி பித்தனாக மாறிவிட்டான். கண்ணம்மா நின்னை சரணடைந்தே. ஏய், கோயிலில் பரதாடுற பொண்ணு இருந்துச்சு இல்லை? ஆமாம், வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சாண்டி. ஆமாம் ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க.
யாழ் இறந்து விட்டாள். யாழை கொன்று பிணத்தை கோவிலுக்கு பின் போட்டிருந்தனர். அதன் பிறகு அந்த ஊரிலும் ஓனாட் கும்பலிலும் பல பேர் கொடூரமாக இறந்தனர். பத்ரனின் கதை உரையாடல். நீங்க வேற யாரையாவது தத்தெடுத்துக்கலாம்ல, ஏன் இவனை தான் தத்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு கருநாக பாம்பு. அப்போ அவனுக்கு 6 வயசு. பக்கத்து வீட்டில் இருந்த குழந்தைய கொலை பண்ணான். இன்னும் 2 குழந்தைகளையும் கொன்னான். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டாங்க. பையனை அரெஸ்ட் பண்ணனால அவமானம் பண்ணாம அவங்க அம்மா அப்பா தூக்கில் சொல்லுறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மனநல சரியாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். 2 வருஷம் ஜோயினல். அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், அவன் வேணாம். வீரகைவி வீரகைவி பத்ர தேவன். जय 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 शिव शंकर जय 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 शिव शंभू मेरे भोले मेरे शंभू मेरे भोले मेरा तन सब डोले मेरे शंभू मेरे भोले तेरी भक्ति की मस्ती में डोले நந்தவனத்திலே ஒருவன் ஆடுகிறானே. அண்ணா, என்ன கோலம் இது? பத்ரரூபம். வாடா வா, என் ஆருயிரே, என் விழியே, வா என் ஆசத்தமயனே. உன்னை கண்டவுடன் குறவழியை கிழித்து ரத்தம் குடித்து குரல் வழியை இதயம் எடுத்து அதை 48 துண்டுகளாய் வகுத்தெறிய வேண்டும் என்று நினைத்தேன். வலி தாங்க மாட்டாய் அல்லவா? அண்ணா, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன்? யார் அது? என்ன பண்ண அவங்கள? எல்லாம் கூட நட்புதான். வேட்டையாடின அந்த ஓநாய் கூட்டத்துல இதுவும் ஒரு ஓநாய் தான். எதுக்கு இதெல்லாம் பண்ற? அப்ப இந்த ஊர்ல ஒரு கொலையெல்லாம் நீதான் பண்றியா? குருஜி எங்க? குருஜி குருஜி குருஜி. சலங்கை சலசலக்க உடுக்கை ஒலியடிக்க ஆடுகிறானே ஒருவன் ஆடுகிறானே. நந்தவனத்திலே நந்தவனத்திலே ஆடுகிறானே ஒருவன் ஆடுகிறானே. வீரகவி? யாருடா வீரகவி? அது வெறும் எனக்கிட்ட பெயர். நல்லவனா வாழணும்னு ஒரு கிழமை என்ன அழைச்சி வந்தான். அவன் எனக்கு வச்ச பெயர் அது.
ஆனா நான் பரமசிவன் பெத்தெடுத்து நரகாசுரன் வம்சம் வந்த பாண்டுரங்கத்துக்கு பிள்ளை பத்ரதேவன். அப்ப இத்தனை நாளா நடிச்சியா? ஏன் எல்லாரையும் கொல்ற? உனக்கு என்ன வேணும்? காட்டுல வேடம் ஒருத்தன் மான் ஒன்ன ஆசையா வளர்த்து வந்தானா. அந்த மானை காட்டுல இருந்த ஓனாய் எல்லாம் சேர்ந்து கொன்னுடுச்சு. வேடம் வந்து பார்த்தப்போ மான் இல்ல. வேடனுக்கு பித்தம் தலைக்கேறி ரத்தம் சூடாகி காட்டை அழிக்க வேடன் ஒருவன் வருவானாம். அந்த மானை கொல்றதுக்கு நரி ஒண்ணு உதவி பண்ணுச்சு. புரியல? நீதான் அந்த நரி. ஒரு நாள் ஒரு பெண்ணை அழைச்சி வந்தியே, ஞாபகம் இருக்கா? ஏன் யாழ்? அந்த பொண்ணு அவன் என்கிட்ட காதலிக்கிறேன்னு சொன்னனாலதான் அழைச்சி வந்த. அவ இறந்துட்டாளா? மூடனே, ஏமாந்து விட்டாய். யார் சாவுக்கு காரணம் இல்லை. உன் போதை மயக்கத்தினாலும் அவர்களின் காம பசியாலும் ஒரு உயிர் இறந்து விட்டது. ஏயாள் இறந்துட்டா? ஆணாக பிறந்தால் பெண்ணை கொல்லலாம். அப்போது நானும் ஆண்தானே. ஆனால் நான் உன் போன்ற கொடூரர்களை கொண்டு ரத்தம் குடிக்கும் பிசாசு. அதன் தலையில் மீதேறி நர்த்தனமாடும் நாதன் நான். எனக்கு ஒண்ணு புரியல. நீ எப்படி இந்த குடும்பத்துல வந்து பிறந்த? போதையிலே அதன் பாதையிலே செல்லும் பேதையடா. உனக்கு குடும்பம் ஏனடா? உறவு ஏனடா? உயிரும் ஏனடா? பண்றங்க, இன்னொரு உயிர் வருது. எத்துக்கோ எத்துக்கோ. அவ பரதம் ஆட வேண்டிய அதே நாள் இன்னைக்கு. ஏன் யாழ்
வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. நமது கதை புது கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை. நான் உந்தன் பூமாலையோ. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ. ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ. மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ. நீ கொண்டு வா காதல் வரம், பூத்தூவே பன்னீர் மரம். சூடான கனவுகள் கண்ணோடு தள்ளாத. ஆ இதுக்கு மேலே கதையை படிக்க வேணாம். அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. இன்னும் பத்திரம் உயிரோட தான் இருக்கானா? அக்கா, என்னக்கா தேடுறதுதான் எதுவுமே இல்லையே. நான் ஒன்றை கொன்ற வரிகளை கொள்ள வேடன் ஒருவன் வருவானாம். நாயும் துணை இருக்க வேதம் எல்லாம் தலைவனங்க அண்டம் எல்லாம் நடுநடுங்க என் வேட்டைக்காரனே நீ வருமையா நாயும் துணை இருக்க வேதம் எல்லாம் தலைவனங்க அண்டம் எல்லாம் நடுநடுங்க என் வேட்டைக்காரனே வருமையா மண்ணையாலும் மன்னவரே மாய மதுர வீரவ
ரவரே